இதை இந்த சர்ச்சையை ஒரு ஐஐடி டைரக்டர் சொல்கிறதுனால இதை எதிர்க்கிறீங்களா? இந்த எதிர்ப்பும் இந்த ஆதரவும் இந்த விமர்சனமும் ஒரு உங்களை மாதிரியே அலோபதி படித்த டாக்டர் தமிழிசை வந்து இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அது அவரும் ஐஐடி டைரக்டரும் பேட்டன்ட்லாம் வாங்கியிருக்கிறாங்கன்னு அவர் சொன்னதை டிஃபெண்ட் பண்ணுற இடத்துக்கு தான் போகிறாரே தவிர அவர் ஒரு ரீதிங்க் வந்த மாதிரி தெரியலையே. முதல்ல ஐஐடியினுடைய டைரக்டர்ன்றவர் ஒரு தனி மனிதர் அல்ல. இந்தியாவே அவரை வந்து ஒரு பெரிய விஞ்ஞான கழகத்தினுடைய ஹையஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்குறாங்க. அவரை யாரும் சாதாரண மனிதராக பார்க்குறதில்ல. அவரை ஒரு விழாவுக்கு கூப்பிட்றாங்கன்னா அவரை ஒரு விஞ்ஞானியாக மதித்து தான் கூப்பிட்றாங்க தவிர ஒரு சாதாரண மனிதராக கூப்பிடல. அப்போ ஒரு விஞ்ஞானி விஞ்ஞான ரீதியான விஷயங்களை தான் பேசுவார் என்று பலருடைய எதிர்பார்ப்பு. ஃபஸ்ட் அவர் என்ன ஆரம்பிக்கிறாரு? ஒரு இன்சிடென்ட்ஸில் ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் வந்தாராம், அவருக்கு ஜுரம் இருந்ததாம், உடனே ஒருத்தர் கோமியம் குடிக்க சொன்னாராம், 15 நிமிடத்தில் நல்லாகிவிட்டதாம். கடகடன்னு குடிச்சாராம். கடகடன் குடிச்சாராம், 15 நிமிடத்தில் நல்லாகிவிட்டதாம். நான் இதை முழுமையாக நம்புகிறேன், இருக்கட்டும். ஆனால் இது ஒரு அனெக்டோட். விஞ்ஞானியான அவருக்கு தெரியும் அனெக்டோட் வந்து எவிடன்ஸ் ஆகாதுன்னு. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னா எல்லா பனம்பழமும் விழுணுன்னா எல்லா மரத்துலையும் காக்கா உட்காந்தா தான் விழுன்னு சொல்ல முடியுமா? இது ஒரு அனெக்டோட்டல் எவிடன்ஸ். இதை வைத்து எந்த விஞ்ஞானியும், ஒரு ரெஸ்பெக்டபிள் விஞ்ஞானி பேச மாட்டாங்க. இது ஒன்று. அவர் அதோடு விட்டுருந்தா கூட பரவாயில்ல. நெக்ஸ்ட் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். அது ஒரு பெரிய பெரிய மருந்து. நீங்கள் கவனிச்சிக்கலான்னு தெரியல. ஒருத்தர் நல்லா ஆனார், அதோடு அவர் விட்டுருந்தா பரவாயில்ல. கோமியம் வந்து நான் குடிக்கிறேன்னு சொன்னால் கூட அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். மருந்து என்று சொல்லும்போது மருந்துக்கான சில குணங்கள் உண்டு. மருந்துனா நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், இத்தனை வேளை சாப்பிட்ணும், பெரியவங்க சாப்பிட்லாம், பெரியவங்களுக்கு இவ்வளோ மில்லிகிராம், சின்னவங்களுக்கு இவ்வளோ மில்லிகிராம், இதுக்கு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. மருந்து என்று ஒன்று உருவாகணும்னா, ஒரு கெமிக்கல்லேருந்து மருந்து ஸ்டேஜுக்கு மூவ் ஆகணும்னா பல்வேறு பரிசோதனை கட்டங்களை எல்லாம் தாண்டி, பல்வேறு கிரிட்டிக்கல் அனாலிசிஸ்லாம் தாண்டி அப்ரூவல் வாங்கி மார்க்கெட் பண்ணி, மார்க்கெட்டும் ஸ்டடி பண்ண பிறகு தான் அது மருந்து ஆகும். அப்போ தான் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். கோமியம் வந்து இப்போ மருந்தா? அதை தான் எனக்கு பிரச்சனை. அவர் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது எனக்கு பெனிஃபிட் ஆச்சுங்க, நான் குடித்தாங்கன்னா வேறு விஷயம். ஆனால் இதை மருந்து என்று சொல்லும்போது பிரச்சனையாக இருக்குது. இது மருந்து அல்ல என்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னொன்று, அவர் இது மருந்தான்னு கேட்டால் அமேசானில் விற்குதுன்னு சொல்கிறார். அமேசானில் 1000 பொருள் விற்க, அதெல்லாம் மருந்து கிடையாது. மருந்துன்றது நோய்க்கு மருத்துவர்கள் பரிசோதித்து இந்த நோய்க்கு இந்த மருந்து தான் தீர்வு என்று கொடுப்பது தான் மருந்து. அதுக்கு டியூரேஷன் இருக்குது, டோசேஜ் இருக்குது, காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, சைடு எஃபெக்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதையெல்லாம் தெரிந்து எழுதுவது தான் மருந்து. இதைத்தான் இவ்வளோ காலம் டாக்டர் தமிழரசியும் எழுதிட்டு இருந்தாங்கன்னு நான் நினைக்கிறேன். மூணாவதாக அவர் என்ன சொன்னார்? இன்டர்வியூவில் போய் அவரை கேட்டப்போ இதுக்கு பல எவிடன்ஸ் இருக்குது, இதை பாருங்கன்னு சொல்லி கொடுத்தார். அதில் ஒரு பேப்பர் தான் நான் கையில் வச்சுருக்கேன், நேச்சரில் பப்ளிஷ் ஆன பேப்பர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பேப்பர். அது அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்காக ஆக்சுவலாக நான் அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் ஒரு 2 நிமிடம் சொன்னீங்கன்னா தர்றேன். நம்ம உடலில் வந்து கான்ஸ்டண்ட்டாக வளர்ச்சியாக நடக்குது, அழிவாக நடக்குது. ஸோ நாங்கள் ப்ரோட்டீன் பில்ட் ஆகுது, ப்ரோட்டீன் டிஸ்ட்ராய் ஆகுது. அந்த டிஸ்ட்ராய் ஆகிற ப்ரோட்டீன் வந்து பெப்டைடுன்ற ஸ்மால் மாலிக்யூல்ஸாக பிரேக் ஆகி சிறுநீர் வழியாக அது வெளியேறுது. சிறுநீர் வழியாக வெளியேறுது, கண்ணீர் வழியாக வெளியேறலாம், ஸ்வெட் வழியாக வெளியேறலாம், சலைவா வழியாக வெளியேறலாம். மனிதனுடைய யூரினில் இந்த பெப்டைட்ஸை எக்ஸ்டென்சிவாக ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அது பேரே பெப்டிடோம்னு பேர். அந்த பெப்டைடு எது வருதுன்னு பார்த்து இது எந்த ப்ரோட்டீன்லேருந்து வந்தது, இந்த ப்ரோட்டீன் ஏன் இப்போ பிரேக் டவுன் ஆச்சு, இது எதனால் வியாதினால் நடக்க முடியுமா, இதை வைத்து ஏதாவது வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி எக்ஸ்டென்சிவ் ஆராய்ச்சி நடக்குது. உதாரணமாக முதலாக யூரினில் சுகர் வர்றதை வச்சு தான் யூரின் சுகரை மெஷர் பண்ணி நம்ம இன்சுலின் போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி யூரினில் ஹார்மோன் வர்றதை நம்ம பார்த்து தான் ப்ரெக்னன்சியை டயக்னோஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பெப்டைட்ஸ் வர்றதை வச்சு ஏதாவது வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆராய்ச்சி நடக்குது. அப்போ சில வெட்டினரி டாக்டர்கள் வந்து என்ன செய்கிறாங்க, மனிதனுடைய சிறுநீரில் இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறாங்களே, மிருகங்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சியிலே மிருகங்களுக்கு வியாதிகளை கண்டுபிடிக்க முடியுமா பெப்டைடை வச்சுன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதுதான் இந்த ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியினுடைய டோட்டல் எண்ணிக்கை வந்து 30 மாடுகள், பசுக்கள்னு சொல்லலாம். 30 பசு, 10 நார்மல் பசு, 10 ப்ரெக்னென்ட் பசு, 10 பால் குடிக்கிற பசு. இதில் வேறு வேறு பெப்டைடு வரதான்னு கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 5000 பெப்டைட்ஸ் வருது. ஒரு சமயத்துலையும் வேறு வேறு பெப்டைட்ஸ் வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி. பால் கொடுக்கும்போது வேறு மாதிரி பெப்டைடு வருது, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வேறு மாதிரி பெப்டைட் இருக்குது, நார்மலாக இருக்கும்போது ஒரு மாதிரி பெப்டைட் இருக்குது.
இந்த பெப்டைடெல்லாம் வந்து 2 அனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஒன்று லேபில் வச்சு அனாலிஸ் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர் சிமுலேஷன் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இதில் இருக்கிற சில பெப்டைட்ஸ்க்கு வந்து 2 வித பாக்டீரியாக்களை வந்து இன்ஹிபிட் பண்ணுது தான் சொல்கிறாங்க அந்த ஸ்டடியில். அதனுடைய வளர்ச்சியை அது தடுக்குது 2 பாக்டீரியாவுக்கு லேபில் பெட்ரி டிஷ்ஷில். அதுலேயும் வந்து இது பெப்டைடில் எந்த கெமிக்கல் வந்து இதை இன்ஹிபிட் பண்ணுறது தான் கண்டுபிடிக்கிறாங்க. கிளைசின் அமினோ ஆசிட்ன்றது தான் இருக்குன்றது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அது வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது என்று கண்டுபிடிச்சு. இதெல்லாம் வந்து லேபில் பெட்ரி டிஷ்ஷில் நடக்கிறது, கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் நடக்கிறது. லேபில் நடக்கிற ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனும் உடம்புல நடக்கிற ஒரு பயாலாஜிக்கல் ரியாக்ஷனுக்கும் நடுவில் கோடிக்கணக்கான மைல் தூரம் இருக்குது. நீங்கள் லேபில் வர்ற கெமிக்கல் வந்து மெடிசன் ஆகணும்னா உங்களுக்கு 10 ஸ்டேஜ்களை தாண்டி வரணும். லேபில் 1000 கெமிக்கலுக்கு அந்த மாதிரி ரியாக்ஷன் வரலாம். உதாரணமாக ஒரு பெட்ரி டிஷ்ஷில் நீங்கள் இதே பாக்டீரியா போட்டு பெட்ரோல் ஊற்றுனீங்கன்னா இறந்துடும். அதுக்காக பெட்ரோல் மருந்தாயிடாது. ஆசிட் ஊற்றுனீங்கன்னா இறந்துடும், ஆல்கலி ஊற்றுனீங்கன்னா இறந்துடும், டெட்டால் ஊற்றுனீங்கன்னா இறந்துடும். இதெல்லாம் மருந்துகளாகாது. இதெல்லாம் வந்து பாக்டீரிசைடல், அவ்வளோதான். ஆனால் மருந்தாகணும்னா அதுக்கு பல கேரக்டர்ஸ் உண்டு. ஆகவே இந்த எஃபெக்ட் இருக்கிறது உண்மைதான். ஸோ டாய்லெட் க்ளீன் பண்ணுறது கூட ஆன்டி பாக்டீரியல் தான் இருக்கலாம். பாக்டீரிசைடல் வாங்க அதை பாக்டீரியாவை கொல்லும் அது. ஆனால் பாக்டீரியா கொல்றதுனால அது மருந்தாயிடாது. மருந்துக்குன்னு சில குணங்கள் உண்டு. அது உங்களுக்கு சேஃப்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேஃபாக இல்லாத கொண்டு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஆகவே இந்த லேபில் அதுவும் மைக்ரோகிராம் லெவலில் ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த லேப்லேருந்து நீங்கள் கன்வெர்ட் இது வந்து 2021 இந்த பேப்பர் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த பேப்பருக்கு மேலே ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கான்னு பார்த்தா இது வரைக்கும் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு சிக்னிஃபிகண்ட் மருந்து ஒன்று இருக்குன்னா பன்னாட்டு கம்பெனிகள் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உடனடியாக அதை மருந்தாக மாற்றி பில்லியன் கணக்கில் பணம் பண்ணுறது தான் எல்லா கம்பெனியும் பார்ப்பாங்க. அது அவங்களுடைய நேச்சர். ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. இது லேபில் தான் இருக்குது. நான் காமக்கோடி போன்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி மக்கள்கிட்ட என்ன சொல்வார்னு எதிர்பார்த்தேன்னா, லேபில் இதெல்லாம் நடந்துட்டுருக்குதுங்க, இதெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் முடிஞ்ச முழு உண்மை வெளியே வரைக்கும் தயவுசெய்து கோமியத்தெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லியிருப்பார் நான் நினச்சேன். ஆனால் அவருக்கு அகெயின்ஸ்டாக சொன்னது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மருந்தல்ல, இது வந்து ஒரு கெமிக்கல். இது வந்து லேபில் பண்ண முடிவு. இதை வைத்துக்கொண்டு எந்த முடிவுக்கும் வர முடியாது. இன்னொன்று, இது வந்து ஒரு விஞ்ஞானிகளுக்குள்ளே நடக்கிற உரையாடல். இதில் எங்கே அரசியல் கட்சிகள் வந்தாங்கன்னு தெரியல. இது அமிர்த நீர்னு சொல்லியிருக்காங்க. அமிர்த நீர்னு பார்க்கணும். நீங்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்றீங்க, ஏன் நீங்கள் மாட்டு சிறுநீருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? நான் திருப்பி அதே கேள்வி கேட்குறேன். நீங்கள் மாட்டு சிறுநீர் குடிக்கிறீங்க, ஏன் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது? சாப்பிட வேண்டியதானே? நீங்கள் எல்லாம் மாட்டுக்கறி செஞ்சு எல்லாருக்கும் சப்ளை பண்ணுங்கள், சாப்பிடலாம். இதே கேள்வி நான் கேட்க முடியும். இன்னொன்று, இவங்களுக்கு வந்து பழங்கால சுவடிகள்லாம் இது சொல்லியிருக்கு அப்படின்னா அவங்க வந்து சுஸ்ருதா எழுதின சுஸ்ருதா சம்ஹிதாவில் படிக்கணும். சுஸ்ருதா சம்ஹிதாவில் மாட்டினுடைய சிறுநீர் மட்டும் சொல்ல, கழுதையினுடைய சிறுநீரில் மருத்துவ குணங்கள் உண்டு, ஒட்டகத்தினுடைய சிறுநீரில் மருத்துவ குணங்கள் உண்டு, குதிரையினுடைய யூரினில் மருத்துவ குணங்கள் உண்டு, ஏன் மனிதனுடைய சிறுநீரிலும் மருத்துவ குணங்கள் உண்டுன்னு சொல்லி சுஸ்ருதா சம்ஹிதா சொல்லுது. அப்போ எல்லாத்தையும் குடிக்கட்டும். சயின்ஸ் வந்து இந்த மிருகம் அந்த மிருகம் அந்த மிருகம்லாம் வித்தியாசம் பண்ணாது. எதுல இருந்து நல்லது கிடைக்கும் அதை எடுத்துக்கணும். இவங்க வந்து ஆயுர்வேதாவில் சொல்லி இருக்குது அதனால சாப்பிட்றா, நீங்கள் எல்லா யூரியும் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒட்டகத்தோட சிறுநீர், குதிரை சிறுநீர், நீங்கள் ஒரு எருமை மாட்டோட சிறுநீர், பசு மாட்டோட சிறுநீர், இது எல்லாத்தையுமே ஒரே அளவில் தான் பார்க்குறீங்க. கோமியன்றத அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கிரேட் தர மாட்டீங்க. இல்லை, இந்த சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் ஏன் கோமியத்தை நான் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ஈஸியாக நிறைய கிடைக்கும், லிட்டர் கணக்கில் கிடைக்கும். நீங்கள் போய் சிங்கத்துக்கிட்ட யூரின் கலெக்ட் பண்ண முடியுமா? புலிகிட்ட கலெக்ட் பண்ண முடியுமா? அதனால் எளிதாக கிடைக்கக்கூடியது வந்து கோமியம். ஏன்னா லிட்டர் கணக்கில் கலெக்ட் பண்ண முடியும், ப்ரெடிக்டபிள். அதுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தா என்ன யூரின் வரும்னு கால்குலேட் பண்ண முடியும். இதனால் ப்ராக்டிக்கலுக்காக அவங்க கவு யூரின் எடுத்தாங்க தவிர ஏதோ கவு எங்களுடைய தேவர் அதனால் நான் அந்த யூரின் டெஸ்ட் பண்ணலாம் பண்ணல. கோமாதா அதுக்குரிய சிறப்பு. நீங்கள் வந்து அந்த இதில் என்னென்னமோ அது சார்ந்த ஆய்வுகள் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் நீட்சியாக இந்த ஐஐடி அதனுடைய டைரக்டர் வந்து அதுக்கு ஒரு மதிப்பை கூட்டுறாரு. அப்படி பார்க்க முடியுமா? ஜுரம் போக்குது இல்லைங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 10 பைசா கொடுத்த பேராசெட்டமாலே ஜுரம் போகுது. அதுக்கு போய் ஒரு மாடு பின்னாடி போய் பக்கெட்டை வச்சு பிடிச்சா தர குடிச்சிட்டு இருக்கணும். அது தேவையே இல்லை. அதுவும் இந்த விஞ்ஞான வளர்ச்சி பட்ட காலத்தில். இப்போ வந்து எந்தெந்த வியாதிக்கு எந்தெந்த பர்டிகுலர் கெமிக்கல் கொடுத்தா நல்லாகும், அந்த பர்டிகுலர் கெமிக்கலுக்கு என்ன சைடு எஃபெக்ட் எல்லாம் இதை ஆராய்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் திரும்பி நீங்கள் பின்னாடி போகன்றதுல என்ன இதில் விஞ்ஞானமே இல்லை. இதில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.